மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்குச் சொல்லுகிறேன், நீ இளைஞனாக இருந்தபோது, நீயே உன் கச்சையைக் கட்டிக்கொண்டு, உனக்குப் பிடித்த இடத்துக்கு நடந்தாய். நீ முதிர்வயதானபோது, உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன்னைக் கட்டிக்கொண்டு, உனக்குப் பிடிக்காத இடத்திற்கு உன்னைக் கொண்டு செல்வான். யோவான் இரவு 9:18 மணி. 1. வசனத்தின் பொருள். கடவுள் இந்த வார்த்தைகளை பேதுருவிடம் உயிர்த்தெழுதலுக்குப் பிறகு பேசினார். இது ஒரு ஆன்மீக உண்மை மற்றும் ஒரு தீர்க்கதரிசன செய்தி. பேதுரு இளமையாக இருந்தபோது, அவர் சுதந்திரமாக இருந்தார், ஆற்றல் நிறைந்தவர், சுயவிருப்பம் கொண்டவர், தன்னம்பிக்கை கொண்டவர். அவர் தூண்டுதலின் பேரில் செயல்பட்டார், பெரும்பாலும் அவர் விரும்பியபடி பேசினார், செய்தார். ஆனால் கடவுள் அவரிடம் ஒரு காலம் வரும் என்று சொன்னார், அவருடைய பிற்காலத்தில், அப்போது அவர் இனி தனது சொந்த விருப்பத்தால் சுதந்திரமாக நகரமாட்டார். அதற்கு பதிலாக, மற்றவர்கள் அவரை அழைத்துச் செல்வார்கள், அவர் செல்ல விரும்பாத இடத்திற்கு கூட. இந்த தீர்க்கதரிசனம் பேதுருவின் வரவிருக்கும் தியாகத்தை அடையாளப்படுத்தியது, ஆனால் இது ஒரு ஆன்மீக பாடத்தையும் கொண்டுள்ளது. இளமையில், மக்கள் பெரும்பாலும் தங்கள் சொந்த ஆசைகள் மற்றும் தேர்வுகளின்படி வாழ்கிறார்கள், அவர்கள் முதிர்ச்சியடையும் போது, கீழ்ப்படிதல், சரணடைதல் மற்றும் தங்கள் சொந்த விருப்பத்தை விட கடவுளின் விருப்பத்தை பின்பற்றுவதன் மனத்தாழ்மையைக் கற்றுக்கொள்கிறார்கள். 2. கதை விளக்கம் இளம் கழுகு மற்றும் காற்று. ஒரு காலத்தில், ஒரு உயரமான மலையில், ஆரோன் என்ற இளம் கழுகு வாழ்ந்தது. அவர் சுதந்திரமாகவும் காட்டுத்தனமாகவும் வானத்தில் உயரமாக பறக்க விரும்பினார். ஒவ்வொரு காலையிலும் அவர் தனது இறக்கைகளை விரித்து, காடுகள், ஆறுகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் மீது எங்கு வேண்டுமானாலும் பறந்தார். சுதந்திரம் என்பது தனக்குப் பிடித்ததைச் செய்வது என்று அவர் நினைத்தார். ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆரோன் வயதாகிவிட்டான். அவனது இறகுகள் சாம்பல் நிறமாகிவிட்டன, அவனது இறக்கைகள் வலிமையை இழந்தன. ஒரு நாள், அவன் பறந்து கொண்டிருந்தபோது ஒரு வலுவான புயல் எழுந்தது. காற்று அவன் செல்ல விரும்பாத திசைகளில் அவனைத் தள்ளியது. சோர்வாகவும் பலவீனமாகவும் இருந்த அவன் ஒரு குன்றின் மீது விழுந்தான். அருகிலிருந்த ஒரு இளைய கழுகு வந்து அவனுக்கு தங்குமிடம் கொடுக்க உதவியது. அன்று இரவு, ஆரோன் தனது ஓய்வெடுக்கும் இடத்திலிருந்து புயலை பார்த்தபோது, அவன் ஆழமான ஒன்றை உணர்ந்தான். அவன் இளமையாக இருந்தபோது, அவன் தன் சொந்த சக்தியால் பறந்தான். ஆனால் இப்போது, அவன் வயதாகும்போது, காற்றை நம்ப வேண்டியிருந்தது, அது அவனைச் சுமந்து செல்ல அனுமதிக்க. உண்மையான பலம் தனியாகப் பறப்பதில் இல்லை, மாறாக ஒரு பெரிய சக்தி தனது பாதையை வழிநடத்த அனுமதிப்பதில் உள்ளது என்பதை அவர் புரிந்துகொண்டார். 3. ஆன்மீகச் செய்தி. அதேபோல், நாம் இளமையாக இருக்கும்போது, நாம் பெரும்பாலும் நமது சொந்தத் திட்டங்கள் மற்றும் லட்சியங்களின்படி வாழ்கிறோம். ஆனால் வாழ்க்கை நம்மை முதிர்ச்சியடையச் செய்யும்போது, கடவுள் மெதுவாக நமக்கு சரணடையக் கற்றுக் கொடுக்கிறார், நமது சொந்த விருப்பத்தின்படி அல்ல, மாறாக அவரது வழிகாட்டுதலின்படி நடக்க. ஒரு காலத்தில் வரம்